உனக்கு ராஜா உனது தலையில் உனது கிரீடம் தோழாதிய எழுந்து வாழா திசைகள் கடந்தும் பயணம் பல காட்சிகளும் இருமுறை செய்யப்பட வேண்டிய காட்சிகளாகவே அமைந்தன. சும்மா ஒரு கார் வர்ற ஷாட்டு தானே, அதை தமிழில் வர்ற ஷாட்டையே தெலுங்கில் போட்டுக்கலாமா? முடியாது. நம்பர் பிளேட்லேருந்து எல்லாத்தையும் மாற்றி ஆகணும். அதே மாதிரி போலீஸ்காரங்க வந்து கடைசியாக லேட்டாக வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி லேட்டாக வர போலீஸ்காரங்க போட்டிருக்கிற யூனிஃபார்ம் கூட மாறும். ஏன்னா தெலுங்கானா யூனிஃபார்ம் வேறு, தமிழ்நாடு யூனிஃபார்ம் வேறு. அதையெல்லாம் பார்க்கும்போது இது 2 படங்கள் என்று திண்ணமாக சொல்லலாம். இந்த 2 படங்களை எடுப்பதற்கு தேவையான நாட்கள் என்று நாங்கள் முடிவு செய்து வைத்திருந்தது 52 நாட்கள். ஆனால் படத்தை போட்டு பார்த்து விட்டு சில திருத்தங்கள் செய்ததனால் இன்னும் 8 நாட்கள் ஆகின. அதனால் இது 60 நாள் படம். 2 படங்கிறதுனால பிரிச்சுக்கிட்டீங்கன்னா 30 நாளைக்கு ஒரு படம். ஏன் பெருமையா சொல்லிக்கிறேன்னா, நானே 200 நாளைக்கு படம் பண்ணிருக்கேன். கொஞ்சம் திட்டம் போட்டால் அத்தனை நாட்கள் தேவையில்லை என்பது என்னுடைய உறுதியான ஒரு கருத்தாகவும் எண்ணமாகவும் இருந்தது. அது சொல்ல சொல்ல இல்லைங்க இந்த காலத்துல கஷ்டங்க அப்படின்னு பல்வேறு துறையை சார்ந்தவர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. அது செய்ய முடியும் என்பதற்காக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா நாங்கள் எங்கள் டீமை செட்டப் பண்ணியிருக்கோம். அந்த டீமின் வெற்றி தான் இது. நான் சொல்லிட்டேன், வாக்கு கொடுத்துட்டேன், 30 நாளில் பண்ணுவேன், நான் பண்ணதில்லை. இதுக்கு முன்னாடி ராஜபார்வைன்னு ஒரு படம், இதே மாதிரி 55 நாளில் 2 படம் இருக்கும். டீம் வாஸ். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே கற்பனையும், எல்லாரும் அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் வரை எல்லாரும் இப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஷார்ட் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வந்து பேசுகா கூட இருக்கலாம். எல்லாருக்கும் அந்த உச்சநிலையை அடைய வேண்டும் என்று ஒரு ஆசையும், உதவி செய்வது வந்து ஒரு இன்ஃப்ராடிக்காகவும் இருந்தது. அதனால் முக்கியமாக இந்த படம், இந்த தொழிலே டாப் 12 எஷிலான்ஸ் நடத்தக்கூடிய ஒரு மந்திர விளையாட்டு அல்ல. அத்தனை பேரும் சேர்ந்து உழைச்சாதான். டிஃபன் கொடுக்குற பையன் தெரியா கொடுக்கலன்னா எல்லாரும் கழிப்பறை நோக்கி ஓட வேண்டிய அவசரத்துக்கு ஆளாக்கிடுவாங்க. ஒரு சமையல்காரர் சரியா சமையல் பண்ணலன்னா யூனிட்டை காட்டி, டிரைவர் எல்லாரும் கரெக்ட் நேரத்துக்கு ஆரம்பிக்கலன்னா, வந்து சேர்க்கலைன்னா பல விஷயங்கள் நடக்காது. இது ஒரு டீம் ஒர்க். இந்த டீம் பிரமாதமான ஒரு டீம் என்னிடம் அமைந்தது, சேர்ந்தது. அந்த வெற்றிக்கான வீரர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைப்பதில் பெரும் பெருமை கொள்கிறேன். Hi, this is Madhushali. I'm here today for Thungavalam audio launch, which is done by Gibran. I'm really excited for the audio launch because it has an interesting soundtrack. It's not a very typical film, which I'm sure you know it by now. And the title track is very groovy. That's my favorite actually. And I hope forward that I hope you like it, and I look forward for the release. Thank you so much. வணக்கம். எனக்கு தூங்காவனம் ஆடியோ லான்ச் பண்ணிட்டுருக்கோம். நான் வந்து இந்த படத்தில் ஒரு கீ ரோல், க்ரூஷியல் ரோல் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பெரிய ஆனர், ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு மிகப்பெரிய அனுபவம்னு சொல்லலாம். கமல் சாரோட வேலை செஞ்சது, அவங்களோட ப்ரொடக்ஷனில் வேலை செஞ்சது. தேங்க்ஸ். தூங்காவனத்தில் ஒரே ஒரு பாட்டு தான். அந்த பாடல் கூட அவரை முன்னிலைப்படுத்தி எழுதப்பட்டதுதான். அந்த பாட்டு வேறொன்றும் அல்ல. நீயே உனக்கு ராஜா, உனது தலையே உனது கிரீடம் தோழா என்று எழுதியிருந்தேன். உனது தலை எனக்கு சரியாக யாரும் கிரீடம் சூட்ட வேண்டியதில்லை. என் தலையே கிரீடம் என்று ஆகிவிட்ட பிறகு வெளியே இருந்து யாரும் கிரீடம் சூட்ட வேண்டியது. அவர் சொன்னார், இது எப்படி எழுதினீர்கள்? உங்களை பார்த்து நான் எழுதிய பாட்டு என்று சொன்னேன். அவர் பாடும் போது சொன்னார், இது என்னை பார்த்து நீங்கள் எழுதிய பாட்டுதான், ஆனால் நான் ரசிகரை பார்த்து பாடுகிற பாட்டு. தன்னோடு பணியாற்றிய ஒரு கலைஞரையே என் படத்துக்கு நீதான் இயக்குனர் என்று ஆசீர்வாதம் செய்கிற உள்ளம் கமலவர்களின் ஒரு உள்ளம்.
ராஜேஷ் தனக்கு தந்த வாய்ப்பை மிக நன்றாக பயன்படுத்தி இருக்கிறார். ஜிப்ரனை பற்றி சொல்ல வேண்டும். இசையமைப்பாளர் ஜிப்ரன் என்னை ஒரு நாள் கமல் அவர்கள் அழைத்து இந்த சரசர சாரங்காத்துக்கு இசை வைத்தது யார் என்று கேட்டார். அது என் பாட்டு என்பதை கண்டுபிடித்தார். கண்டுபிடித்த பிறகு யார் ஜிப்ரன் யார் என்று கேட்டார். ஒரு இளமையான பையன், அதிகமாக பேச மாட்டார், வாய் பேச மாட்டார், வாத்தியம் பேசும் அமைதியான ஆள். என்னை வந்து பார்க்க சொல்கிறீர்களா என்றார். நான் ஜிப்ரனுக்கு சொல்லி, அப்பா உனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, கமல் உன்னை பார்க்க வேண்டும் என்கிறார், போய் பார்த்தார். ஜிப்ரன் எங்கு இருக்கிறார் என்று கமல் கேட்டு நான் அறிமுகப்படுத்தி வைத்தேன். இன்றைக்கு கமல் எங்கு இருக்கிறார் என்பதை நான் ஜிப்ரனிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியவராக இருக்கிறேன். சார் வந்து கம்போசிங் ஸ்டார்ட் பண்ணும்போது சில பேசிக் ஐடியாஸ் ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஒன்று போகும்போது சார் வந்து இல்லை இது இல்லை, இன்னும் நம்ம வேற ஒரு சிந்தியாக போகலாம், கிளிச்சியாக போகலாம் அப்படின்னாரு. ஸோ எனக்கு ஒரு பாயிண்ட்ல ஒரு டவுட் வந்துச்சு. சார் வந்து கிளிச் மியூசிக் அப்படின்னு இருக்கு, ஸோ அது சொல்கிறாங்கன்னு சொல்லி சார்கிட்ட கேட்டேன். சார் சொன்னார் ஆமாம் அப்படின்னாங்க. பட் எனக்கு வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு டென்ஷன் இருந்துச்சு. சார்கிட்ட கேட்டேன், சார் இல்லை சார் அது வந்து ஜென்ரலாக ஸ்பீக்கரில் ப்ளே பண்ணும்போது ஸ்பீக்கர் கிழிஞ்ச மாதிரி சில நேரம் இருக்கும், மிக்ஸ் சரியாக பண்ணாத மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். பட் இமீடியட்டாக சார் சொன்னது வந்து கிளிச் மியூசிக் அண்ட் மெட்டல் மியூசிக் இந்த மாதிரி ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு நம்ம ஆடியன்ஸ்க்கு சொல்லினா வேற எப்போ அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு. ஸோ ஓகே, இந்த படத்தில் எனக்கு ஒரு பாயிண்ட் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், ஓகே புதுசாக ஒன்று எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், இன்னும் எக்ஸிஸ்ட் ஆகாத ஒரு விஷயத்த ஆடியன்ஸ் கிட்ட சொல்கிறதுக்கு தயங்கக்கூடாது அப்படின்னு. இன்னொரு விஷயம், ராஜேஷ் எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட். விஸ்வரூபம் 2 தென் உத்தம் வில்லன் எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் அவரோட கிளாரிட்டி ஒவ்வொரு சாங் ஆகட்டும் இல்லை இப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போதும் கரெக்டாக சொல்லுவார். அவருக்கு ராஜேஷ்க்கு மியூசிக் தெரியும். சில நேரம் அந்த ட்ராக்ல நீங்கள் அந்த பார் செகண்ட் பார்லேருந்து அப்படின்னு சொல்லுவார். நான் சொல்லுவேன் ராஜேஷ் உங்களுக்கு மியூசிக் தெரியாமல் இருந்திருக்கலாம்னு சொல்லுவேன். பட் ஆனால் இப்போது அவுட்புட் பார்க்கும்போது ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் இட் வாஸ் வெரி ரொம்ப சந்தோஷமான ஒரு ஜேர்னி தூங்காவனம் பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாக அது உங்களுக்கு அப்படியே ஸ்க்ரீனில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும் நம்புகிறோம். கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ. ஜிப்ரான் சொன்ன மாதிரி ஆரம்பிக்கும் போது ஒரு விதமாக ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பகமத் சார் வந்து எழுதும்போது சார் ஒரு ஐடியா கொடுத்தாரு, இது வந்து ஹீரோ ஒர்ஷிப்பாக இருக்க வேண்டாம், அந்த சாங் வி டூ இட் ஃபார் ஃபேன்ஸ்க்குன்னு சொன்னார். ஃபேன்ஸ்க்கு சொல்கிற மாதிரி இருக்கணும், நான் பாட போகிறேன், ஃபேன்ஸ் சொல்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு டிசைட் பண்ணுவோம். அண்ட் சார் வாய்ஸ் தான் அப்படின்றது 3 பேரும் சேர்ந்து முடிவெடுத்த விஷயம். அது முதல்ல வேற ஏதாவது சாய்ஸ் பண்ணுறது 3 பேருமே சார் வேண்டாம் ரொம்ப சொல்லியிருந்தார். அண்ட் தென் வி டிசைடட் சின்ஸ் இட்ஸ் கோயிங் டு பி ஃபார் ஃபேன்ஸ், சார் பாடினா நல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு அக்டோபர் 7 உலகநாயகன் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் சார்பாக 1 மாதம் முன்னாடி பர்த்டே கிஃப்ட். நீயே உனக்கு ராஜா, உனது தலையே உனது கிரீடம் தோழாதியாய் எழுந்து வாடா, திசைகள் கடந்தும் பயணம் போடா.